الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير صدق الله العلي العظيم وبالسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا أبو العاصم ضحاك بن مخلد عن زكريا بن إسحاق عن يحيى بن عبد الله بن صيفي عن أبي معبد عن ابن عباس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم لما بعث معاذا إلى اليمن فقال ادعهم إلى شهادة أن لا إله إلا الله وأني رسول الله فإنهم أطاعوا لذلك فأعلمهم أن الله قد افترض عليهم 5 صلوات في كل يوم وليلة فإنهم أطاعوا لذلك فأعلمهم أن الله قد افترض عليهم صدقة في أموالهم تؤخذ من أغنيائهم وترد إلى فقرائهم وكما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாதி மத மேதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா 350 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித கோடிக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறான். இந்த குர்ஆனிலே ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விடயம் அது 100க்கு 100 உண்மையாகத்தான் இருக்கும். 1% கூட பொய் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப். குர்ஆனை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்துகிறான். லா ரைப ஃபீஹி. இந்த குர்ஆன் எப்படியாப்பட்டது? எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. இந்த குர்ஆனிலே இருக்கக்கூடிய எல்லாமே 100க்கு 100 உண்மை. அது ஒட்டக காலமாக இருந்தாலும் சரி, அறிவியலுடைய காலமாக இருந்தாலும் சரி, இதற்கு பின்னால் வரக்கூடிய காலமாக இருந்தாலும், உலகம் அழியும் வரை எல்லா காலத்திற்கும் எல்லா கோத்திரத்திற்கும் எல்லா சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும் தான், வேறு எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் பல இடங்களில் சவால் விடுகிறான். அருமையானவர்களே, அற்புதமான ஒரு வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆன் எந்தெந்த வாழ்க்கையை வாழும்படி கூறுகிறதோ அந்த கூட்டத்திலே, அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அருமையானவர்களே, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவர் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஸலாசு ஆயாத்தின் நஸலத் மக்ரூனதன் பிஸலாசின். குர்ஆனிலே 3 ஆயத்துகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை இன்னும் 3 விடயத்துடன் ஜாயின் பண்ணி கூறுகிறான், இணைத்து கூறுகிறான். லா யக்பலுல்லாஹு வாஹிததன் மின்ஹுன்ன பிகைரி கரீனத்திஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 இடங்களில் 2 விடயத்தை ஜாயின் பண்ணி கூறுகிறான். அதிலே ஒன்றை மட்டும் மனிதன் எடுத்துவிட்டு மற்றதை எடுக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 2ஐயும் செய்ய வேண்டும். ஒரு அமலை மட்டும் செய்கிறார், மற்றதை செய்கிறார் இல்லையா, அல்லாஹ்விடத்திலே அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறார்கள்.
முதலாவது அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடுங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் ஒருத்தர் வழிபட்டு விட்டு நபி அவர்களுக்கு நான் வழிபட மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவருடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுமுனையில நபி அவர்களுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். இரண்டாவது அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்க்கு மட்டும் நன்றி செலுத்துகிறார், பெற்றோருக்கு நன்றி செலுத்தாமல் விட்டு விடுகிறாரா, அவருடைய எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மறுமுனையும் அப்படித்தான், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை செய்கிறார், செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார், ஆனால் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலையா, இதுவும் கேள்விக்குறி. மூன்றாவது இடம் அத்தீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையும் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையை மட்டும் நிலைநாட்டுகிறார், வசதி இருந்தும் ஜகாத்தை கொடுக்க மறுத்தால் எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜகாத்தை சரிவர வருடம் சரியாக பார்த்து கொடுக்கிறார், தொழுகையில அவர் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேள்விக்குரிய அருமையானவர்களே, எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த ஜகாத்துடைய அமல் மிக மிக முக்கியமான ஒரு அமல். நாங்கள் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்குகிறோம். இந்த ரமலானில் அதிகமானவர்கள் இந்த அமலை செய்வதற்கு முன் வருவார்கள். காலம் சரியாகிவிட்டால், வருடம் பூர்த்தியாகிவிட்டால் உடனே ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் சிலர் இந்த ரமலானை தான் டார்கெட் பண்ணுவார்கள். அருமையானவர்களே, அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் கூறும் பொழுது வரஹ்மதி வஸிஅத் குல்லு ஷை ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயத்தூன ஸகா, அல்லாஹ் கூறுகிறான், என் ரஹ்மத் இருக்கிறது, அதை யார் மீது நான் கடமையாக்கி விட்டேன் என்றால் யார் என்னை பயப்படுகிறார்களோ இவர்கள் மீது என் ரஹ்மத்தை நான் கடமையாக்கி விட்டேன். இரண்டாவது அல்லாஹ் கூறுகிறான், யார் ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் மீதும் என்னுடைய ரஹ்மத் கடமையாகிவிட்டது, நான் கடமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அமல் தெரியுமா? ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. இந்த ரிவாயத்தை இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஔஸத்திலே கொண்டு வருகிறார்கள். இன் ரஅய்த யா ரசூலல்லாஹ் இன் அத்தர் ரஜுல் ஜகாத மாலிஹி, ஒரு மனிதர் தனக்கு ஜகாத் கடமையாகிவிட்டது, அந்த ஜகாத்துடைய பணத்தை சரியாக நிறைவேற்றினால் அவருக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? வருடம் கஷ்டப்பட்டு கடையாக இருக்குதா, எல்லா ஸ்டாக்கையும் பார்க்கிறார், இதே போல செல்வந்தராக இருக்கிறாரா, எல்லாவற்றையும் சரியாக பார்த்து சரியாக ஜகாத்தை நிறைவேற்றுறார். இவருக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஜகாத்தை கொடுக்கிறாரே, என்ன கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபக்கத் ஸஹப அன்ஹு ஷர்ருஹு, அவருடைய எல்லா கெடுதிகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான். அவருடைய வாழ்க்கையில ஏற்பட இருக்க எல்லா விதமான கெடுதிகளையும் இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுகிறான். வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மராசில்ல, இமாம் பைஹக்கி ஷுஅபுல் ஈமான், இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஔஸத்ல இன்னொரு ரிவாயத்தை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, உங்களுடைய பணங்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாங்கள் நினைக்கிறோம் ஜகாத்தை கொடுக்கிறனால பணத்திலிருந்து ஒரு அமௌண்ட் குறையுதே, இதனால அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க, ஜகாத்துடைய விடயத்தில் சரியாக கொடுப்பது கிடையாது. உள்ளம் என்ன சொல்லுது, நீ ஜகாத்தை கொடுக்கிறனால ஷைத்தான் அப்படித்தான் போடுவான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், குர்ஆன் தெளிவாக பேசுகிறது, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஃபஹ்ஷா என்பதற்கு இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன விளக்கம் கூறுகிறார்கள், அல் புஹுல், கஞ்சத்தனத்தை ஷைத்தான் ஏவிக்கொண்டே இருப்பான், வறுமையை காட்டுவான். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது, நீ இப்ப கொடுக்கிற ஏழைகளுக்கு தாராளமாக கொடுக்கிறாய், பிற்காலத்தில் ஓண்ட ஜெனரேஷனை யோசிச்சு பாரு, உன்னுடைய பிள்ளைகள் நடுரோட்டுக்கு வர வேண்டுமா? ஷைத்தான் இப்படி எண்ணங்களை போட்டு ஜகாத் கொடுக்கக்கூடிய மனதை அப்படியே மாற்றி விடுகிறான். அருமையானவர்களே, இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இது ஷைத்தானுடைய தன்மை, செலவழிக்க விட மாட்டான்.
புகாரியுடைய ரிவாயத், அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக், நீ செலவழி, உன்ஃபிக் அலைக், உனக்கு நான் செலவழிக்கிறேன் என்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்கு வேறு, ஷைத்தானுடைய வாக்கு வேறு. அருமையானவர்களே, ஷைத்தான் செலவழிக்க விடமாட்டான், அல்லாஹ் செலவழிக்க வலியுறுத்துகிறான். அருமையானவர்களே, ஷைத்தான் விடமாட்டான். ஆக பணம் குறைது என்று நாம் யோசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, ஜகாத்தை சரிவரை நிறைவேற்றி உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஜகாத் என்றால் அரபியில் இந்த வார்த்தைக்கு என்ன கருத்து? அன்னமா, வளர்ச்சி. அத்தஹாரா, சுத்தம். நம்முடைய பணங்களிலே இருக்கக்கூடிய அழுக்கை இந்த ஜகாத்தின் மூலமாக அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான். நாம் இன்று ஜகாத்தை நிறைவேற்றுகிறோம். அருமையானவர்களே, இன்று 1,00,000 நாங்கள் இந்த வருடம் நிறைவேற்றினால் அடுத்த வருடம் யோசித்து பாருங்கள், அவர் இதைவிட அதிகமாகத்தான் ஜகாத்தை கொடுப்பார். காரணம் என்ன? ஜகாத்தை கொடுக்க கொடுக்க அல்லாஹ் சொத்துக்களிலே பரக்கத்தை, அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான். இதை இன்று கண்ணால் காணக்கூடியவர்கள் ஜகாத்தை தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை நசீவாக்குவானாக. சொல்லிவிட்டு சொன்னார்கள் வதாவோ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, தர்மம், சதக்கா கொடுத்து உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளியுங்கள் என்றார்கள். எத்தனையோ டாக்டர்ஸ் மாரிடத்திலே போகிறோம், எத்தனை லட்சம் செலவழிக்கிறோம், ஆனால் குணமானதாக தெரியல. கடைசியில சதக்கா செய்கிறார், அல்லாஹ் குணத்தை ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மீது நம்பிக்கை வர வேண்டும். வஸ்தக்பிலு அம்வாஜல் பலாஇ பித்துஆஇ வத்ததர்ரு சொன்னார்கள். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சோதனை என்ற அலைகளை துஆவின் மூலம், மன்றாட்டத்தின் மூலம் நீங்கள் முன்னோக்குங்கள். சோதனை ஏற்பட்டு விட்டதா, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, பஸாருடைய ரிவாயத் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் தமாமி இஸ்லாமிக்கும் அன் துஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய இஸ்லாம் பூர்த்தியாகுவதெல்லாம் நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது என்றார்கள். வசதி உள்ளவர்கள், அவர்களுடைய இஸ்லாம் பூர்த்தியாகணுமா, சரியாக ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏராளமான சிறப்புகள் ஹதீஸில் இருக்கின்றன. நேரம் சுருக்கமாக குறைவாக இருப்பதினால் சில விடயங்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்கிறேன். எந்த அளவுக்கு ஜகாத்தை கொடுப்பதினால் அபிவிருத்தி இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, மறுமுனையில ஜகாத்தை நிறைவேற்றாவிட்டால் எந்த அளவுக்கு பாரதூரம் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். ஒருவர் ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார், இதனால் அவருக்கு மட்டும் பாரதூரம் ஏற்படாது, முழு சமூகத்திற்கும் இதனுடைய பாரதூரம் ஏற்படும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் தபரானில வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மானிஉ ஸகாத்தி யௌமல் கியாமத்தி ஃபின்னார், ஜகாத்தை கொடுக்காமல் யார் தடுத்துக் கொள்கிறாரோ மறுமையோட நாளிலே இவர் நரகத்தில் இருப்பார் என்றார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே தபரானியுடைய ரிவாயத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மன்அ கௌமுன் அஸ்ஸகா, எந்த கூட்டம் ஜகாத்தை சரியாக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ, இல்லா இப்தலாஹுமுல்லாஹு பிஸினீன், அல்லாஹ் அந்த கூட்டத்தாருக்கு பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் ஜகாத் கொடுக்காமல் தடுத்துக் கொண்டால் முழு கூட்டத்தாருக்கும் அதனுடைய ரியாக்ஷனை அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இதே போல பைஹகி ஹாக்கிமுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை கொடுக்காமல் ஒரு கூட்டம் தடுத்துக் கொண்டார்கள் என்றால் ஹபஸல்லாஹு அன்ஹுமுல் கத்ர், ஒரு துளி மழை கூட அந்த பகுதிக்கு பெய்ய விடாமல் அல்லாஹ் தடுத்து விடுவான், பஞ்சம், வறட்சி ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பயங்கரத்தை சொன்னார்கள். ஆகவே ஜகாத் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஜகாத் என்ற வார்த்தைக்கு அரபியில் இன்னொரு தாரீஃப், வரைவிலக்கணமும் கூறுவார்கள். கிஸ்முல் ஃபுகரா மின் அம்வாலில் அக்னியா, செல்வந்தர்களுடைய பணங்களிலே இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பங்குக்கு தான் ஜகாத் என்று சொல்லப்படும். உலகத்திலே அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் செல்வந்தர்களாக செல்வத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்து முழுக்க எனக்கு சொந்தம் கிடையாது. இந்த சொத்துக்களில் ஒரு பங்கு ஏழைக்கும் இருக்கிறது.
இதை அல்லாஹ் முழுமையாக எனக்கு மட்டும் சொந்தமாக்கல்ல, இதிலே ஒரு பகுதியை அல்லாஹ் ஏழைகளுக்கு கடமையாக இருக்கிறான். அந்த என்னுடைய சொத்திலே இருக்கக்கூடிய அந்த பங்கை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய முறைக்கு தான் ஜகாத் என்று சொல்லப்படும். அருமையானவர்களே, பணக்காரர்கள் அவர்களுடைய பணங்களிலே ஏழைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை சரிவேற நிறைவேற்றினால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செல்வங்களிலே அபிவிருத்தி ஏற்படுத்துவான். அருமையானவர்களே, இஸ்லாம் இந்த ஜகாத்தை கடமையாக்கியதற்குரிய காரணம் என்ன? இதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த குதுபாவை முடித்துக் கொள்கிறேன். முதலாவது காரணம் சத்துல் ஃபக்ர், ஏழைகளுடைய வறுமை முற்றாக ஒழிய வேண்டும். ஜகாத் கொடுப்பதினால் வறுமை முற்றாக ஒழிகிறதா? அதுதான் உண்மையான ஜகாத். எவ்வளவு கொடுத்தும், வருடா வருடம் கொடுத்தும் ஏழைகள் அந்த ஜகாத்துடைய லிஸ்ட்ல இருந்து வெளியே வருகிறார்கள் இல்ல, அதே மாதிரி வருடா வருடம் அந்த ஜகாத் எடுக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கிறார்கள் என்றால் ஜகாத் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்று அர்த்தம். அருமையானவர்களே, 60 பேர் இருக்கிறார்களா? 60 பேருக்கும் கொடுக்க தேவையில்லை. ஒரு 10 பேரை பொறுக்கி எடுத்து முழுமையாக அவர்களுடைய தேவைகள் நிறைவேறும் அளவுக்கு நாங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். அந்த 60 பேருடைய லிஸ்ட்ல இருந்து அடுத்த வருஷம் இந்த 10 பேருடைய பேர் இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான ஜகாத்துடைய முறை. இரண்டாவது, ஏழைகளுடைய உள்ளங்கள் இதன் மூலமாக சந்தோஷம் அடைகின்றன. இந்த ஜகாத்துடைய பணங்கள் சரியாக ஏழைகளுக்கு போவதின் காரணமாக அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், செல்வந்தர்களுக்கு துஆ செய்கிறார்கள். மூன்றாவது, சமூகத்திலே களவு என்பது இல்லாமல் ஆகிவிடும். ஜகாத் சரியாக கொடுக்கப்படாததின் காரணமாக, வறுமையின் உச்சகட்டத்தின் காரணமாகத்தான் திருட்டு என்பது சமூகத்திலே பரவலாக இருக்கிறது. சரியாக நடந்தால் இந்த பெரும் பாவமும் இல்லாமல் ஆகிவிடும். அடுத்து முக்கியமான ஒன்று தான் அல் முசாவாத், சமத்துவம் என்பதை பற்றி விடுகிறது. ஆக இப்படியாப்பட்ட பலவிதமான ஹிக்மத்துகளை அல்லாஹ் இந்த ஜகாத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். ஆக அருமையானவர்களே, சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் நாம் இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நேரம் சுருக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு சிறந்த காலம் தான் இந்த ரமலான். ஆகவே இந்த ரமலானை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக.